ஃப்ரைடே மார்னிங் எடுத்த மினி விலாக் இது. லன்ச் ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் பிளான் பண்ணியாச்சு. ஸோ என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, ஒயிட் ரைஸ், முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார், அப்புறம் கீரை பொரியல், பீட்ரூட் பொரியல், அப்புறம் பாப்பாவுக்குள்ள ஃப்ரூட்ஸ் எல்லாம் காலி ஆகிடுச்சு. ஸோ சுண்டல் கொடுத்துடலாம் ஸ்நாக்ஸ்க்குன்னு சொல்லி இப்போ நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சாச்சு. ஸோ அதுதான் பண்ண போகிறோம். பருப்பு குழம்புக்கு பருப்பு வேக போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு அரிசி களைஞ்சி ஊற வச்சாச்சு. அப்புறம் குழம்புக்கு தேவையான காயும் கட் பண்ணியாச்சு. ஸோ அந்த பக்கம் முருங்கைக்காய், சின்ன வெங்காயம், கத்திரிக்காய் சீக்கிரம் வெந்துடும், முருங்கைக்காய் லேட் ஆகும். ஸோ அதனால் மிளகாத்தூள், சாம்பார் தூள் சேர்த்து உப்பு போட்டு வேக வச்சுட்டு இந்த பக்கம் கீரை தாளிக்கலாம். கீரை முருங்கைக்கீரை தினமும் கூட சாப்பிட்லாம். அதில் அவ்வளோ அயன் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இது இரும்பு சத்து நிறைய இருக்கிறதுனால இந்த ரத்த சோகை அந்த மாதிரியெல்லாம் வராது. ப்ளட் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும், ஹீமோக்ளோபின். ஸோ முருங்கைக்கீரையை தினமும் கூட எடுத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. பாப்பா கீரையே சாப்பிட மாட்டேங்கிறா. ஒரு நாள் போட்டு கொடுத்து அனுப்பிச்சேன், அப்படியே திரும்ப கொண்டு வந்துட்டா. ஸோ எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பீட்ரூட் பொரியல், அவளே கேட்டா பீட்ரூட் பொரியல் வேணும்னா, அதனால் அவளுக்கு பீட்ரூட் பொரியல். அப்புறம் சுண்டலுக்கு பச்சை பட்டாணி. இந்த பக்கம் பருப்பு சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு, தாளிப்பு கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் சுண்டலுக்கு வேக வச்சாச்சு. ஒரு பக்கம் சாப்பாட்டுக்கு வாழை குறைச்சிச்சு, அதுக்குள்ளே அரிசி போட்டு வச்சிடலாம். இந்த பக்கம் பொரியலுக்கு பீட்ரூட்டும் துருவி வச்சுருக்கேன். பீட்ரூட்டும் பொரியலுக்கு இந்த பக்கம் தாளிப்பு கொடுத்து அதுவும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. சாதமும் ஒரு பக்கம் வெந்துருச்சு. சரி, சாதம் வடித்து எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு சுண்டலுக்கும் தாளிப்பு கொடுத்து அதுவும் ரெடி பண்ணிக்கலாம். இந்த பக்கம் சைட் பை சைட். அவ்வளோதாங்க, இன்றைக்கி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. ஃபைனலாக பாப்பாவுக்கு லஞ்சும் கட்டி கொடுத்தாச்சு. அந்த வீடியோ நான் ஷூட் பண்ணல. இது ஒயிட் ரைஸ், முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்ட பருப்பு சாம்பார், அப்புறம் பீட்ரூட் பொரியல், சுண்டல், அப்புறம் பருப்பு ரசம், கீரை பொரியல். இன்றைக்கி லஞ்ச் பண்ணால் அவ்வளோதான்.